பிராப்தஸ்ய பிராப்தி அப்பிராப்தஸ்ய பிராப்தின்னா அர்த்தம் அடையாத ஒன்றை அடைவது, அடைந்ததே அடைவது. பிராப்தஸ்ய பிராப்தி, அனிவிருத்தஸ்ய நிவೃತ್ತಿ, நிவೃத்தஸ்ய நிவೃತ್ತಿ. புரியுறதா பாருங்க, எப்படியா நிவர்த்தியானா போருன்னு இருக்கு. அதாவது பிராப்தஸ்ய பிராப்தி அப்பிராப்தஸ்ய பிராப்தினா அர்த்தம் அடையாத ஒன்றை அடைய வேண்டும். இப்போ மோட்சம் என்பது அடையாத ஒன்றா அடைந்த ஒன்றா? அதே மாதிரி துன்பம் ஏற்கனவே இல்லாத ஒன்றா இருக்கின்ற ஒன்றா? புரியுறதா? அதுதான் சொல்லியிருக்காரு அவர். அப்பிராப்தஸ்ய பிராப்தின்னா அடையலை. இப்போ எங்கிட்ட வந்து பணம், இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த புஸ்தகம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கிடைச்சுடுத்துன்னு சொன்னேன், அப்பிராப்தஸ்ய பிராப்தி. ஆனால் ஏற்கனவே அடையப்பட்டிருக்கு. இப்போ நான் மனுஷன்னு நான் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, நான் திடீர்னு நினச்சுன்னு விட்டேன், என்ன ஏதோ சொல்லிவிட்டா, யாரோ சொல்லிவிட்டா, சுவாமிகளுக்குள்ளே ஏதோ பிசாச்சு பூந்து கொடுத்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ பிசாச்சு பூந்து கொடுத்து அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் சொல்லி எனக்கே ஒரு வேளை பிசாச்சோ, நான் எல்லோரும் சேர்ந்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், யாரோ எல்லாருமா சேர்ந்து சொல்லி நானுக்கே எனக்கு சந்தேகம் வந்துவிடும், ஓஹோ நான் மனுஷன் தானே, இல்லை நான் என்ன மாதிரி பண்ணுறேன், நன்னா தானே இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இது தயானந்த சுவாமிஜி ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது ஒருத்தன் தன்னை கோழின்னு நினச்சுன்னு விட்டான். கோழின்னு நினச்சுன்னுட்டு இவன் என்ன பண்ணால் நாயை கண்டு பயந்து ஓடுவான். அப்போ வந்து வீட்டில் இருக்கிறவாள்லாம் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிட்டு போய், நீ வந்து நீ வந்து கோழி இல்லை, நீ மனுஷன் அப்படின்னு சொன்ன உடனே சரி புரிஞ்சுடுத்து. இதுக்கு ஏதோ 300 சிட்டிங் உட்காத்தி வச்சு இவனை வந்து தொம்னா குக்குடா தொம் மனுஷ்யா, தொம்னா குக்குடா தொம் மனுஷ்யா, தொம்னா குக்குடா மனுஷ்யா, இப்படியே உரு போட்டு அகம்னா குக்குடா அகம் மனுஷ்யா அஸ்மி, நான் மனுஷனாக இருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போகிற போது திரும்பவும் பயந்தான். என்னடா அது இத்தனை நாளாக டாக்டர் சொல்லிட்டார் உனக்கு க்யூர் ஆகிடுத்து, இனிமேல் வேண்டான்னு சொன்னாலேன்னா, அது எனக்கு தெரியும் மனுஷன்னு, அதுக்கு தெரியுமா? நாய்க்கு தெரியுமா? நாய்க்கு நான் கோழி தானேன்னா இவனுக்கு எங்கே போய் வைத்தியம் பண்ணுறது? ஓ